This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். 90% people don't know how to park their cash at 11% for short term. அதாவது 90% மக்களுக்கு அவங்களுடைய கையில் இருக்கிற பணத்தை ஷார்ட் டேமுக்கு எப்படி 11% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடோ இல்லை நிலமோ விற்று கையில் வந்து ஒரு பணம் இருக்குது, இல்லை அடுத்தது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, இல்லை காலேஜில் சேர்க்கறதுக்கு, இல்லை ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளானுக்காக நீங்கள் ஒரு பெரிய பணம் வச்சிட்ருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அது உங்களுக்கு கன்ஃபார்மாக வச்சுருக்கிற பணத்தோட வேல்யூ வந்து குறையக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஃபிக்ஸட் இன்கம் வந்து கொடுக்கணும். இந்த 3ஐயும் கலந்து வந்து ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கா ஷார்ட் டைமில் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கண்டிப்பாக வந்து இருக்குது. இது நிறைய வகைகளை வந்து பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு தெரியும், லிக்விட் ஃபண்டில் போட்டாக்கா 7 நாளைக்கு மேலே எதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸிட் லோடு இருக்காது. டேக்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதுக்கு வந்து கம்மியாக தான் வரும். 1.25 lakhs வரைக்கும் அதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஆனால் அதில் வந்து நீங்கள் லிக்விட் ஃபண்டோ இல்லை டெப்ட் ஃபண்டோ போட்டிங்கனாக்கா 7லேருந்து 8% வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுலேயும் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து பார்க் பண்ணலாம் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஆனாலும் உங்களுக்கு 11% வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டிப்பாக உருவாக்கி தான் ஆகணும். வாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கையில் வந்து உதாரணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது. அதை வந்து நான் வந்து ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு வரைக்கும் தான் என்னால் பார்க் பண்ண முடியும், இல்லை மேக்ஸிமம் 1 year தான் வந்து இருக்குது. அதுக்குள்ளார எனக்கு வந்து ஒரு 11% ரிட்டர்ன்ஸும் வேணும், என் பணமும் சேஃபாக இருக்கணும். குறிப்பிட்ட ஒரு நாளில் வந்து அந்த பணத்தை நான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் இந்த டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, ஆனால் உங்களுக்கு 1 yearக்கு முன்னாடியே பணம் இருக்குன்னாக்கா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேஃபாக எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பார்க் பண்ண முடியுமா பாண்டில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும். பாண்டுக்கு வந்து 3 மாதம் மெச்சூரிட்டியில் ஆரம்பித்து 3 வருஷம் வரைக்கும் பாண்டுகள் வந்து இருக்குது. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தவர் கூட அவருக்கு வந்து நடுவில் வந்து ஏதோ ஒரு பணத்தை ஏற்பட்டாக்கா செகண்டரி மார்க்கெட்டில் வந்து பாண்டை வந்து விற்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் பாண்டை வாங்கிட்டாக்கா அந்த 3 வருஷம் மெச்சூரிட்டி வரைக்கும் நான் வச்சுட்டே இருந்தாகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ரொம்ப எமர்ஜென்சின்னாக்கா நீங்கள் நடுவில் கூட வந்து பார்த்திங்கனாக்கா விற்றுட்டு போகலாம். ஒன்று அது வந்து நீங்கள் ப்ரீமியத்தில் விற்க முடியும், ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 4 நாளில் வந்து வட்டி பணம் வரப்போகுதுனாக்கா நீங்கள் ப்ரீமியத்தில் விற்பீங்க. இல்லை நேற்று தான் வந்து வட்டி பணம் போட்டாங்க, அடுத்தது வட்டி வர்றதுக்கு வந்து இன்னொரு 29 நாள் இருக்குன்னாக்கா நீங்கள் இந்த வட்டியை கழிச்சிட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து விற்க வேண்டியிருக்கும். அதனால் பாண்டுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு பைசாவை கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து அதே பைசா வந்து வாங்கிறது கிடையாது. இதில் அந்த மெச்சூரிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஒய்டிஎம் அதாவது ஈல்டு டு மெச்சூரிட்டின்ற வார்த்தையை பாண்ட் மார்க்கெட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈல்டு டு மெச்சூரிட்டின்றது நீங்கள் இன்றைக்கி வந்து டே 1ல் ஜனவரி 1 ஒரு உதாரணத்துக்கு உள்ள நுழையிறீங்க, டிசம்பர் 31 நீங்கள் வந்து வெளியில் வர்றீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 1 year. இந்த 1 yearல் நீங்கள் அந்த பணத்தை வந்து முழுசாக அங்கேயே வச்சுருந்தாக்கா உங்களுக்கு டோட்டலாக வந்து உதாரணத்துக்கு ஒரு 1,20,000 ரூபா நீங்கள் 10 லட்ச ரூபா வந்து அதில் போட்டிருந்து 1,20,000 ரூபா உங்களுக்கு வந்ததுன்னா எக்ஸாக்டாக வந்து 12% ஒய்டிஎம் ஈல்டு டு மெச்சூரிட்டி வந்து 12% அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் வந்து இதுக்கு உண்டான சிம்பிளான வந்து மீனிங். ஸோ இதை வந்து 11% நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை கால அளவு இருக்குது, இந்த பணத்தை வந்து நீங்கள் எந்த டைமில் வேணும், இதையெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாண்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோல்டன் பை அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அடுத்தது இப்போ வின்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி இப்போ எங்ககிட்ட காமன் மேன் கேபிட்டலில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்ககிட்டையும் வந்து பாண்ட்ஸுகள் வந்து நாங்கள் வந்து விற்கிறோம். ஸோ இந்த தேவை இருக்கிறவங்க காமன் மேன் கேபிட்டலில் வந்து தாராளமாக அணுகலாம். எங்ககிட்ட இந்த மாதிரி 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் 11 இல்லை 11.25 12 13% 14% வரைக்கும் கொடுக்குற பாண்டுகள் கூட எங்ககிட்ட வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் AAA ரிலேட்டட் வந்து பாண்டுக்கு வந்து போனீங்கன்னாக்கா அது 7லேருந்து 8%க்கு மேலே கொடுக்காது. அது வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸு. அது அந்த ஆர்பிஐ நாம்ஸ் படி 7லேருந்து நீங்கள் ரெப்போ ரேட் என்னவோ அதோட 1% கூட தான் வந்து மேக்ஸிமம் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் கவர்மெண்ட் ட்ரெஸரி பில்ஸ் இருக்கும்.
இன்னும் பிற கார்ப்பரேட் பாண்டுகள் வந்து இருக்குது. 7 டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் சவரின் கோல்டு பாண்டு. 7 டைப் ஆஃப் பாண்ட் இருக்குது. இதில் ஷார்ட் டேர்முக்கு எது எது அவைலபிளோ அன்னைக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த கார்ப்பரேட்டில் வந்து கொடுக்குறாங்களோ இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உங்களோட டைம் ஹாரிசனுக்கு பொறுத்து வந்து நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு தனியார் கம்பெனி, ஒரு சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு கார்ப்பரேட் பாண்டு விடுறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அந்த கம்பெனி டோட்டலாக லிக்விடேட் ஆனாலும் கூட, அதாவது கம்பெனியே வந்து திவாலாகிற சுச்சுவேஷன் வந்தால் கூட அந்த கடன் சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாண்டுக்கு வந்து அவங்க பணம் வந்து கொடுத்துடணும். அதாவது அதுவும் கொடுக்க முடியாத நிலைமை வந்தாக்கா உங்களுக்கெல்லாம் போக தான் மீதி இருக்கிறது மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஆனது வந்து பார்த்திங்கனாக்கா 0.2% கீழே தான். 99.8% வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே இது வரைக்கும் பாண்டு எல்லாமே ஆனர் ஆகிருக்கு. ஏன்னா ஆர்பிஐ நாம்ஸ் வந்து இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பாண்டோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து கன்ஃபார்ம்டு. இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வட்டி பணம் வரும், இந்த டேட்டில் உங்களுக்கு முதல் வந்து திரும்பி வந்துடும் அப்படின்ற ஒரு கண்டிப்பான ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட். ஸோ அதனால் பாண்டுன்றது ஃபிக்ஸ்டு இன்கம் பார்க்குறவங்களுக்கும் வெரைட்டி வேணும். நான் நிறையா வந்து ஆல்ரெடி ஈக்விட்டியில் போட்டுட்டேன், நிலத்தில் வந்து நிறையா முதலீடு பண்ணிட்டேன், கோல்டுலேயும் நிறையா முதலீடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஐடியல் சாய்ஸு. ரெண்டாவது, இப்போ என்கிட்ட ஷார்ட் டேர்முக்கு பெரிய பணம் இருக்குது, அதை நான் எங்கேயாவது பார்க் பண்ணி வச்சுட்டு நான் என்னோடய குறிப்பிட்ட ஒரு டேட்டில் ஒரு வட்டியோடு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. இதில் ரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த கம்பெனியாலேயே பணத்தை கொடுக்க முடியாமல் போயிடுறது இது வரைக்கும் 0.2%க்கு கீழே தான் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து இருந்திருக்கு. அந்த ரிஸ்க்கை தவிர வேறு எந்த ரிஸ்க்கும் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இது லோயர் ரிஸ்க் கம்பேர்ட் டு ஈக்விட்டி. ஈக்விட்டின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு நாளைக்கு வந்து அது பாதி ப்ரைஸாவோ அடுத்த ஒரு வாரத்தில் வந்து அந்த கம்பெனி இல்லாமையும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாண்டுன்றது அப்படி கிடையாது. பாண்ட் மார்க்கெட்டோட ரூல்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐயால் கட்டுப்படுத்தப்படுது. ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸு 100% சேஃபு. AAA ரேட்டட் வந்து பூராமே பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட் பாண்டாக தான் இருக்கும். AAA ரேட்டட்னாக்கா உங்களுக்கு 7-8% மேலே கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ ஆனால் உங்களுக்கு 11% வேணும்னாக்கா கவர்மெண்ட் பாண்டு உங்களுக்கு உகந்தது அல்ல. ஸோ இந்த பாண்டுன்றது உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கும் வந்து யூஸ் ஆகும். மார்க்கெட் கரெக்ஷன் எது வந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டில் பிகினர்னாக்கா உங்கள் கையில் வந்து பெரும் பணம் இருக்குது, அதாவது 1 கோடி 2 கோடி வச்சுருக்கீங்கன்னாக்கா இதை நீங்கள் வந்து பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை ரீட் மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து ஈக்விட்டிலேயோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எஸ்ஐபி மூலியமாகவோ இல்லை பிட்டாக 1-2 ஷேர்ஸ் வாங்குறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா இது உங்களுடைய கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் ஃபர்தராக அடிஷனலாக ஒரு வருமானத்தை வந்து சம்பாரித்த மாதிரியும் இருக்கும். ஸோ குட் ஃபார் ஷார்ட் டேர்ம் பார்க்கிங்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக வந்து பாண்டு தான். ஈக்விட்டி பக்கம் 5 வருஷத்துக்கு கீழே அப்படின்னா ஈக்விட்டி பக்கமே நீங்கள் வந்து போகவே கூடாது. ஸோ நீங்கள் பாண்டை வந்து தேர்ந்தெடுக்கிறத தவிர வேறு ஆப்ஷன் இல்லை ஃபார் ஷார்ட் டேர்மு. இது டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸும் வந்து நம்மகிட்ட அவைலபிள். இதே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் போட்டிங்கனாக்கா இந்த இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸு, அப்புறம் அதுக்கு உண்டான டேக்ஸு, ஏன்னா 1.25% 1.25 lakhs வரைக்கும் அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சவரின் கோல்டு பாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா டிஃபால்ட் ரிஸ்க்குன்றதே கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்பிஐ மூலிமா உங்களுக்கு அது வாக்கு கொடுக்குது. அதனால் பாண்டுன்றது ஒரு சேஃபான ப்ராடக்ட்டு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுங்க. சரி, 11% இவ்வளோ பேச்சு பேசுகிறியப்பா, 11% வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீழே நான் கொடுத்துருக்குற இந்த பாண்டோட ரேட்டிங்கை வந்து நீங்கள் பாருங்கள். AAAன்றது 7-8% கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் பாண்ட்ஸு. ஸோ ரேட்டிங் அதிகம்ன்றது இருக்கல ஹையஸ்ட் ரேட்டிங் 4 ரேட்டிங் வந்து இந்தியாவில் இருக்குது. இதில் AAAன்றது ஹையஸ்ட் ரேட்டிங்கு, AA-ன்றது 8% to 9.5%, ஏ ரேட்டிங்ன்றது 9.5% to 11.5%, BBB அப்படின்றது 11% to 12%. ஸோ இந்த மாதிரி பாண்டோட ரேட்டிங் குறைய அதோட டிஃபால்ட் ரிஸ்க் வந்து அதிகம். அதாவது இப்போ அவங்க வந்து கொடுக்க முடியாமல், இப்போ ஏன்னா அதிகமாக வட்டி கொடுக்குறவங்க வந்து தான் வந்து அவங்களால திருப்பி கொடுக்கறதுக்கு போக முடியாமல் ஒரு வாய்ப்பு இருக்குது. பாண்டில் தான் இது வரைக்கும் ஒரு 0.2% தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ நாம் வந்து
இந்த பக்கம் ரொம்ப சேஃபாக போனோம்னா நமக்கு ஈல்டு குறையும். ரொம்ப அதிக அக்ரெசிவாக போனீங்கன்னா முதல்ல இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு வேளை இருக்குது. ஸோ 2க்கு சேராமல் பார்டரில் இந்த ஏ ரேட்டட் பாண்டு நீங்கள் 11 to 11.5%, 9.5 to 11.5% இருக்கிறதுல நீங்கள் பிரித்து ஒரு 4-5 பாண்டில் வந்து முதலீடு பண்ணிங்கனாக்கா, அதாவது உங்களுடைய கால அளவு எவ்வளோ நாளில் அதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பிரித்து முதலீடு பண்ணிங்கனாக்கா 11%ன்றது அச்சீவபிள் அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ஒரு சில கார்ப்பரேட் பாண்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 13%, 14% கூட வந்து ஈஸியாக கொடுக்குறவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து 13.25% நான் வந்து இருக்குது. இன்னும் 2-3 இப்போ மணப்புரம், இந்த முத்தூட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி அவங்களுடைய தொழில் தேவைக்கு இம்மிடியட் தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கிட்ட போயிட்டு பணம் ரைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மணி மார்க்கெட்டில் வந்து ரைஸ் பண்ணுறது நிறையா வந்து இருக்குது. இந்த ஷார்ட் டியூரேஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்றது ரொம்ப குறைச்சல். ஏன்னா 3 மாதம் 4 மாதத்தில் அப்படி பெருசாக வந்து எதுவும் மாறிடாது. ஸோ 11%ன்றது பாசிபிள்ன்றது ரொம்ப ஈஸியாக வந்து ஒரே ஒரு படத்தில் உங்களுக்கு நான் விளக்கிட்டேன். ஸோ இப்போ பாண்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா இருக்குது. அது ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். லோயர் ரிட்டர்ன்ஸ் தேன் ஈக்விட்டி. இது வந்து ஈக்விட்டியில் வந்து 3 மாதம் 4 மாதத்தில் வந்து டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, 20% வாய்ப்பு இருக்குது. ஸோ லோயர் ரிட்டர்ன்ஸு. லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 11% தான் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ரூல் ஆஃப் 72ல் எடுத்திங்கனாக்கா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 வருஷத்தில் தான் உங்கள் பணம் டபுள் ஆகும். வேற ஈக்விட்டியில் பார்த்திங்கனாக்கா 6 மாதத்துலேயும் டபுள் ஆக வாய்ப்பு இருக்குது, 6 வருஷத்துலேயும் டபுள் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் லாங்கர் டேர்மில் வந்து வெல்த் கிரியேஷன் வந்து பெட்டராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு. இப்போ திடீர்னு மார்க்கெட்டில் வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சாங்கனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து ஏறும். இல்லை இன்ட்ரெஸ்ட் அங்கே ஏற்றுனாங்கனாக்கா இங்கே ஈல்டு வந்து குறையும். ஏன்னா பாண்டை வாங்குறவன் அதை வந்து வாங்க மாட்டான் மெச்சூரிட்டியில். அதாவது நீங்கள் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி விற்க பார்த்தாக்கா நீங்கள் வேறு வழி இல்லை, மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுட்டு தான் இருந்தாகணும். இந்த ஷார்ட் டேர்மில் இந்த ரெப்போ ரேட் கட்டெல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி வர்றப்ப அங்கே ஆர்பிஐ கட் பண்ணால் இங்கே வந்து ஏறும், ஆர்பிஐ ஏற்றினா இங்கே வந்து குறையும். இதுதான் கடன் சந்தையில் இருக்கிற ஒரு பேலன்ஸு. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கிரெடிட் ரிஸ்க்கு. கார்ப்பரேட் பாண்டு வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 0.2% தான் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஆனால் ஃப்யூச்சரில் ஆகவே ஆகாதுன்றதுக்கு எந்த உறுதியும் கொடுக்க முடியாது. லிக்விடிட்டி இஷ்யூ வந்து இருக்குது. நீங்கள் நடுவில் விற்கணுன்னாக்கா அந்த கார்ப்பரேட் பாண்டை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போகலாம். சம் பாண்டு வந்து விற்கிறதே மெச்சூரிட்டிக்கு முன்னாடி விற்கிறதே வந்து பெரிய இஷ்யூவாக கூட இருக்கலாம். இது இந்த டேக்ஸேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய உதாரணத்துக்கு நீங்கள் 30% ப்ராக்கெட்டில் விழுகிறீங்கனாக்கா உங்களோட நெட் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த 11% இருந்து குறையலாம். ஸோ டேக்ஸபிள் பாண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஹை இன்கம் ஆளுங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான பையாக இருக்காது. இதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கா இந்த டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இதில் வர்ற இன்கம் வந்து ஃபுல்லாகவே இந்த டேக்ஸபிள். நீங்கள் 10% ப்ராக்கெட்டில் இருக்கீங்களா, 20% ப்ராக்கெட்டில் இருக்கீங்களா, 30% ப்ராக்கெட்டில் இருக்கீங்களா அப்படின்றத பொறுத்து செஸ்ஸு சர்சார்ஜு எல்லாமே வந்து வரும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் 20% ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னாக்கா 10% டிடிஎஸ் பிடிச்சது போக நீங்கள் ஃபைனலாக அங்கே டேக்ஸ் கட்டுறப்ப 10% நீங்கள் வந்து போட்டு கட்ட வேண்டியிருக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப. ஸோ இதில் லிஸ்டடு அன்லிஸ்டடு 2 டைப் ஆஃப் பாண்ட் இருக்குது. லிஸ்டட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸாக தான் இருக்கும். அதுக்கு வந்து 1 இயர் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாக்கா அது வந்து 1 இயர்க்குள்ளார விற்றாக்கா 12 மந்த்ஸுக்குள்ளார விற்றா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து கட்டணும். 1 இயர் தாண்டி 12 மந்த்ஸு தாண்டிடுச்சுனாக்கா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து கட்டணும். இதே அன்லிஸ்டட் பாண்டுனாக்கா 3 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு, ஏன்னா மெச்சூரிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணி மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நீங்கள் சேல் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்ட வேண்டியிருக்கும். அது வந்து 20%. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ன்றது 12.5%. ஸோ அன்லிஸ்டட் பாண்டு எல்லாத்துக்குமே 3 இயர்ஸுக்கு கம்மியாக மெச்சூரிட்டிக்கு முன்னாடி விற்றால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குன்றது இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 12 மந்த்ஸுக்குள்ளனாக்கா இந்த கோல்டு பாண்டு இன்னும் ஒரு சில கவர்மெண்ட் பாண்ட்ஸு இதெல்லாமே வந்து 12 மந்த்ஸ் தான் வந்து லாக்இன் பீரியட் இருக்கும். அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 12 மந்த்ஸு தாண்டிடுச்சுனாக்கா லாங் டேர்முக்கு வந்து போயிடும். ஸோ அதிக வருமானம்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டு. இதுதான் வந்து மந்த்ரா. இதை நீங்கள் பார்த்துக்குங்க.
டேக்ஸ் ஃப்ரீ பாண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறையில் வந்து பண்ணுறது, அப்புறம் இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு பண்ணுறது, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் இந்த ஆர்இசி, பிஎஃப்சி, என்ஹெச்ஐ இவங்களுக்கெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து டேக்ஸ் ஃப்ரீ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா 100% வந்து டேக்ஸ் ஃப்ரீ. இது சவரின் கோல்டு பாண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.5% வந்து வருஷத்துக்கு வந்து வட்டி தர்றாங்க. அது இல்லாமல் இந்த கோல்டு வந்து எவ்வளோ அப்ரிசியேட் ஆகுதோ அந்த மாதிரி வர்ற மெச்சூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 100% டேக்ஸ் ஃப்ரீ. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸேஷன் இண்டெக்ஸேஷன் வந்து கிடையாது. ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் பொறுத்தது வரும். ஸோ அடுத்தது யாரெல்லாம் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் எனக்கு வந்து எந்த ரிஸ்க்கும் வேணாம்ப்பா, எனக்கு வந்து மார்க்கெட் ஏற்ற இறக்கமே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு மாதம் ஆனால் ஃபிக்ஸ்டு இன்கம் வேணுன்றவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா வெரைட்டியும் பார்த்துட்டேன், எனக்கு புதுசாக வந்து ஃபிக்ஸ்டு இன்கமில் ஒரு வேணுன்றவங்க இதில் வந்து ஸ்டெபிலிட்டி வேணுன்றவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ஷார்ட் டேர்மில் கேஷ் பார்க் பண்ணி வைக்கணுன்றவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். யார் 0, 10, 20% டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளார இருக்கிறாங்களோ அவங்க வந்து இதில் பார்க் பண்ணலாம். யாருக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐ டேக்ஸ் ஸ்லாபில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. இந்த லாங் டேர்ம் அக்ரஸிவ் வெல்த் பிளானர்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் அதாவது பாண்ட் இன்வெஸ்டிங் வந்து செட் ஆகாது. ஸோ இது எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கார்ப்பரேட் பாண்ட்ஸில் தான் மெயினாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதான் அந்த ஏ ரேட்டட் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11.5%, அதான் 9.5 to 11.5. நீங்கள் 11ன்றது கண்டிப்பாக அச்சீவபிள் டார்கெட்டு தான். அப்புறம் நீங்கள் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் தான் வந்து அதுவும் AAA, AA இதெல்லாம் விட்டுட்டு ஏல வந்து பண்ணிங்கனாக்கா 11%ன்றது கண்டிப்பாக வந்து அச்சீவபிள். டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் என்னன்றது இங்கே நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது லிஸ்டடு பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 12 மந்த்ஸ்னாக்கா ஷார்ட் டேர்மில் வரும், 12 மந்த்ஸுக்கு மேலேனா லாங் டேர்மில் வரும். இதில் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு வந்து தகுந்த மாதிரி அதில் வர்ற மெச்சூரிட்டிக்கு வந்து டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்து 10% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் வந்து லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லிஸ்டட் பாண்ட்ஸில் ஆகும். இதே அன்லிஸ்டட்னாக்கா 36 மாதம் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், 36 மாதத்துக்கு மேலேனா அதாவது மெச்சூரிட்டிக்கு அப்புறமேட்டு தான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆகும். 20% அதில் வந்து வித்தவுட் இண்டெக்ஸேஷன் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நீங்கள் பாண்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. இது நான் இன்னும் எச்சரிக்கையாக நீங்கள் பார்க்கணுன்னாக்கா, பாண்டோட ரேட்டிங் வந்து பார்த்துங்க, அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்துங்க, கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ லோ ரேட்டட் பாண்டுங்கள்லாம் முழுசாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுருக்க பாருங்கள். குறைஞ்ச முதலீட்டை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து குறைந்த அந்த அதாவது லோ ரேட்டட் பாண்டில் வந்து தவிர்த்துருங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் காசை போட்டுட்டு இங்கே ஒரு டைம் 2 டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுதான் ஓவராலாக நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு 11% எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்நேரம் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து சொன்னேன். கண்டிப்பாக இது அச்சீவபிள் தான். இதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வேணும்னாக்கா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வெல்த்தி மைண்ட் செட் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். காமன் மேன் கேபிட்டலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவியும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் டிஎம் வந்து இது கூட அட்டாச் பண்ணுறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு பதிவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.